ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு. விண்ணரசு நிலத்தில் மறைந்திருந்த புதையலுக்கு ஒப்பாகும் என்றுரைத்த ஆண்டவரே, மலையின் மேல் பிரகாசித்து கொண்டிருந்த பளிங்குச் சுவருக்குள் ஒரு காவிய படைப்பு மறைந்திருக்கிறது என்பதை மைக்கேல் ஆஞ்சலோவுக்கு அவருடைய இதயம் உணர்த்தியது. அது விவிலிய வீரத்திற்கும் அவரது நகரத்தின் மனித நேயத்திற்கும் அடையாளமாக திகழ்ந்தது. அவர் பொறுமையான விடாமுயற்சியுடன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த படைப்பை மறைத்து வைத்திருந்த பளிங்கு கல்லை அகற்றி தாவீது என்னும் வாலிபனின் அற்புதமான சிலையை சூரிய ஒளியின் கதிர்களுக்கு கொண்டு வந்தார். ஆண்டவரே, அளவற்ற அழகுடைய விலைமதிப்பற்ற முத்தாகிய உமது முகத்தின் புதையலை என் இதயத்திலும் நீர் மறைத்து வைத்துள்ளீர். என் பாவத்தின் அடையாளமாக அதை மூடியிருக்கும் கனமான திரைகளை அகற்றுவதற்கான வலிமையை எனக்கு தந்திருளும். இதற்கு தொடர்ச்சியான தியாகமும் உறுதியான மனமும் அன்பான பொறுமையும், இதுவரை நான் மதிப்புமிக்கதாக கருதிய ஆனால் உண்மையில் சற்றும் மதிப்பு இல்லாத அனைத்திலிருந்தும் முற்றிலும் விடுபடுவதும் தேவைப்பட்டாலும் எனக்கு அந்த வலிமையை தாரும். ஆண்டவரே, உம்மை கண்டடைய எனக்கு உதவி அருளும். ஏனெனில் நான் என்னும் இந்த வெளித்தோற்றத்திற்கு அடியில் உலகத்திற்கும் எனது ஆண்டுகளுக்கும் இறைவனாகிய நீர் இருக்கிறீர் என்பதை நான் உறுதியாக நம்பச் செய்யும். ஆமென்.